வந்து என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, அடிக்ஷன் ஆயிட்டதுக்கு அப்புறமும் இல்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, அதுக்கப்புறம் நடக்கிற இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடிமையாதல்ங்கிறது வந்துட்டு போதை ட்ரக்ஸுக்கு அடிமையாதது மட்டும் இல்ல, அதுக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனி டைம் மொபைல் யூஸ் பண்ணனா அதுவும் ஒரு வித அடிமையாதல் தான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விழா ஏற்பாட்டாளருக்கு வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சமுதாயத்து மேலே அக்கறை எடுத்து அவங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லது வந்து யார் சொன்னால் என்ன, நல்லது சொன்னால் எடுத்துக்கலாம். இவங்க ஃபஸ்ட்டு என்னை இதுக்காக அழைக்கும் போது எனக்கே ரொம்ப இந்த பெருமையாக இருந்தது. ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துக்கு நாங்களாக போயிட்டு தான் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் சொல்லி மேக்கெட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்களாம் வந்து எங்களை எப்படி தான் கான்டாக்ட் பண்ணாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, மேம் நீங்கள் வந்துட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் உங்களுக்காக வந்துட்டு வந்து இந்த அடிமையாதல் போதையாதல் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன், ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். என்ன இதுனா, நிறைய யங்ஸ்டருக்கு வந்து என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, அடிக்ஷன் ஆகிட்டதுக்கு அப்புறமும் இல்லை ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, அதுக்கப்புறம் நடக்கிற இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடிமையாதல்ங்கிறது வந்துட்டு போதை ட்ரக்ஸுக்கு அடிமையாதது மட்டும் இல்லை, அது கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இப்போதைக்கு அது ஒரு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனி டைம் மொபைல் யூஸ் பண்ணனா அதுவும் ஒரு வித அடிமையாதல் தான். எனி டைம் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அளவுக்கு அதிகமாக எடை போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அதுவும் ஒரு வித அடிமையாதல். அதே மாதிரி ட்ரக்ஸு ஒரு மாத்திரை இல்லைன்னா அது ஒரு டானிக்கமாக இருக்கும், அதை வந்துட்டு அவங்க அளவுக்கு அதிகமாக டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதுவும் ஒரு வித அடிமையாதல். அது மாதிரியே தான் இதுவும். நீங்கள் வந்துட்டு ட்ரக்ஸுன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸில் கேட்டகரி வந்துட்டு நிறையா இருக்கும். ஹான்ஸு, குட்கா, பான் மசாலா, ரெண்டாவது இதில் வந்துட்டு மதுபானங்கள். இதை ஏன் உடல்நலருக்கு தீங்கு அப்படிங்கிறதே தாண்டி, ரெண்டாவது இது ரிலேட்டடாக நீங்கள் இப்போ ஒரு போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு கேஸு திரும்ப ஒரு இப்போ NDPS கேஸில் ஒரு கஞ்சா வந்து ஃபைல் பண்ணோன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி சீட்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். எதுக்காகனா இப்போ அந்த அக்யூஸ்டோட பேக்ரவுண்டை வாட்ச் பண்ணுவாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து எப்படி சடனாக அக்யூஸ்ட் ஆகிறானா, இல்லை எப்படி அவனோட பிஹேவியர் பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களை பற்றின டீட்டெயில் வந்துட்டு அதில் எல்லாமே இருக்கும் வித் ஃபோட்டோவோட. உங்களோட ரிலேட்டிவ் யார், எதனால் அவங்க அந்த கிரைமுக்கு வந்தாங்க, எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு மினிமமாக ஒரு ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணால் அது வந்து 2 வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்கிட்ட ஏன் இந்த பழக்கம் வருதுன்னா ஒரு 3 விதமாக கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், எல்லாரும் இந்த போதையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அதை எப்படி தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறது. செகண்ட் ஒன்று வந்துட்டு தெரியாமல் போய் அதை ஃப்ரெண்ட்ஸு யாராவது அவங்க பழக்க வழக்கம் சரியில்லாத நண்பர்கள் கூட சேர்த்துட்டு அவங்க பழக்கப்படுத்தி விடுறதுனால இருக்கும். மூணாவது வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு இது நம்ம அந்த பழக்கத்துக்கு போகணும்னு போய் மாட்டிக்கிறது. இந்த 3 கேட்டகரி போனதுக்கு அப்புறம் அவங்க அதுலேருந்து ஒரு டைம் தான் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தப்போ சம் அக்யூஸ்ட் வந்துட்டு திரும்பவும் அந்த சொன்ன எக்ஸிசி ஓப்பன் பண்ண நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு அவங்க பிஹேவியர் எங்கெங்க போறாங்க எங்கெங்க வராங்க ஃபாலோ பண்ணிக்குவோம். நான் போய் வாட்ச் பண்ணாம என்ன சொல்றாங்கன்னா, காலேஜ் முடிச்ச சமயத்துல தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, நான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் மேடம், ஏன் எங்களை திரும்ப பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அதுதான். எப்போதுமே ஒரு நல்லது செய்யறோம்னா அது நம்ம திரும்ப நல்லது டபுளா திரும்ப கிடைக்கும், ஒரு கெட்டது செஞ்சோம்னா நம்ம டபுளா திரும்ப வந்து சேரும். ஸோ நீங்க கெட்ட பழக்கத்துக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா அதோட பின்களை வந்து டபுளா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்களே வீட்டுக்கு திரும்ப போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஒரு நல்ல பாதையை காமிச்சு இதுல போகணும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இதான் ரீசன். செகண்ட் ஒன் வந்துட்டு ஸ்கூல் பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு என்னோட மொபைல் வாட்ஸ்அப் நம்பர் போதை பழக்கத்து ரிலேட்டடா நான் ஒரு மொபைல் எங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.
மோஸ்ட்லி நான் போகிற ஸ்கூல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் வித் டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இல்லை பக்கத்தில் கடையில் விற்கிறாங்க எதுவும் அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா ஃபோட்டோ எல்லாம் கால் பண்ணி சொல்லலாம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் சொல்லலாம். சொல்ல வரவங்களோட பேர் அவங்களோட எந்த தகவலும் வெளில சொல்ல மாட்டோம். நோட் பண்ணிக்கோங்க என்ன மொபைல் நம்பர். இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் என்ன நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது நம்பர் நோட் பண்ணுங்க. இதுக்கு வந்து 10,581. செகண்ட் வந்து இது திருவாரூர் மாவட்டத்துக்கு இது டைரெக்டாக கால் மெசேஜ் பண்ணால் நான் தான் இந்த மெசேஜ் பார்ப்பேன். வேறு யாருக்கும் கூட இதை ஷேர் பண்ண மாட்டேன். நம்பர் வந்து 80 72 58 93 05. மறுபடியும் சொல்கிறேன். 80 72 58 93 05. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஆஃப் ஸ்டோரி சொல்லிட்டு என்னோட உரையை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்ன ஸ்டோரினா, ஒரு பையன் வந்துட்டு ஒரு 9 வயசு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வீட்டில் சொல்கிற யார் சொன்னாலும் அதை எடுத்து அந்த பக்கம் இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னால் கேட்க மாட்டான். சேம் இதே பழக்கம் தான் ஸ்கூலுக்கு போனாலும். ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்துட்டு கிளாஸில் போய் உட்காரு பேசாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதே மாதிரி ஸ்கூலில் பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க சொல்கிறதையும் கேட்கறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லேயே இப்போ லீடராக இருப்பாங்க. இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை கிளாஸ் லீடராக ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் லீடராக ஆகுறான். லீடராக ஆனதுக்கப்புறம் இவன் சொல்கிறத வந்துட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லீடராக இருக்கும்போது நீ என் பேச்சு கேட்கல, இப்போ நீ லீடராக இருக்கும்போது நான் அவங்க பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஸோ இவன் அழுதுட்டு வந்து வீட்டில் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், என் பேச்சை வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்தோ இல்லை கவனம் எடுத்த கேட்குறதே இல்லை. இனிமையாவது உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னோட கிளாஸில் உள்ள பசங்க என்ன சொல்ல வராங்கிறத கவனி. சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிறத எது நல்லதோ அதை எடுத்துக்கோ. அப்போ தான் உனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் இனிமேல் ஸ்கூலில் பழக்க வழக்கத்தை மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து என்னன்னு கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும், இதில் பிரேக் வேணுமா, பிடி பீரியட் வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்துட்டு திரும்ப அந்த டவுட்டு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ஃபாலோ பண்ணான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத கேட்கும்போது லீடராக நல்லா பண்ணிட்டான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நல்லது வந்துட்டு யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க அப்படி எடுத்து விழாக்குள்ளிருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிறந்த முறையிலே மதுவை குறித்தான ஒரு விழிப்புணர்வை கொடுத்த திருமதி பவானி அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு முத்துப்பேட்டை பைத்துல் மால் முஸ்லீமின் தலைவர் ரியாஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.